ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் NMMS எக்ஸாமுக்கான SAT கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், an angle whose measure is greater than 180 and less than 360 is called dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக 0 டிகிரியை 0 ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 90 டிகிரியை ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். 90 விட கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். 90 விட பெருசாக இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த லைன் தான் 180. 180க்கு பெருசாகவும் 360யும் 0 ஒரே பிளேஸில் தான் வரும். இதை தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 180லேருந்து 360 வர வரைக்கும் ஆங்கிள்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ இவங்களை நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இதில் சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றது 2 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 90 வந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி, அதே 2 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது 180 வந்ததுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்ததுன்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் எப்படி வேணாலும் கொஸ்டின் அவங்க மாற்றலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், the factors of 64x² + 144xy 81y² ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு கொஸ்டின் a² + 2ab + b² இருந்துச்சுன்னா அது a + b ² அர்த்தம். அப்போ அது a + b ரெண்டு ஃபேக்டராக உடச்சி எழுதலாம். அப்போ இந்த 3 டேர்ம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இருக்கான்னு பாருங்கள். இதை ஸ்கொயர் நம்பராக மாற்றணும். முதல்ல 64 இருக்குது. 64 அப்படின்றத வந்து 8² எழுதிடலாம். அப்போ இது 8x² இருக்குது. கடைசி டேர்ம் வந்து 81, 9ஓட ஸ்கொயர், இதை வந்து 9y² போட்டுடலாம். இப்போ இந்த நடுவில் இருக்க நம்பர் கண்டிப்பாக 2ab செக் பண்ணிக்கணும். ஸோ 2 × aக்கு பதிலாக 8x இருக்குது, bக்கு பதிலாக நம்மக்கிட்ட 9y இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணும்போது 144xy கிடைக்கிது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் இந்த ஃபார்முலாவில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறதுனால இதை a + b² எழுதிக்க முடியும். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 8xம் பிக்கு பதிலாக 9yயும் இருக்குது. அப்போ 8x + 9y போட்டு ஸ்கொயர் போட்டுடலாம். ஸ்கொயர்னா அதே டேர்மை 2 தடவை எழுதணும். அப்போ 8x + 9y × 8x + 9y அப்படின்றதான் உங்களோட ஃபேக்டர்ஸ். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் 3 டைம்ஸ் டயமீட்டராக இருக்குமா, மோர் தென் 3 டைம்ஸாக இருக்குமா, லெஸ் தென் 6 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸாக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா நம்ம வந்து 2πr அப்படின்னு சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். இதை 2πrனு சொல்லலாம். இல்லை 2 டைம்ஸ் ரேடியஸ் அப்படின்றது எப்போவுமே 2 டைம்ஸ் ரேடியஸ் அப்படின்னா டயமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து π டைம்ஸ் d இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தான். π அப்படின்றது 22/7 கேல்குலேஷனுக்காக நம்ம எடுத்திருப்போம். ஆக்சுவலாக அது வந்து 3.14னு கூட சொல்லலாம் டெசிமலில். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எனி சர்க்கிள் வந்து 3.14 டைம்ஸ் டயமீட்டராக இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட எக்ஸாக்ட் ரூல். 3 டைம்ஸ் d அப்படின்னா 3 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். 3.14 அப்படின்னா 3 விட பெருசு அப்படின்னு அர்த்தம். ஸோ மோர் தென் 3 டைம்ஸ் ஆஃப் த டயமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், the base of a parallelogram is 6 times its heightன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதோட ஹைட்டை வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட பேஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா 6 டைம்ஸ் ஹைட்டாக இருந்தது, 6h இருந்தது. அண்ட் இட்ஸ் ஏரியா இஸ் 1734. ஏரியாவோட வேல்யூ 1734 இருந்தால் பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராமோட பேசிக் ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் வந்து பேஸுக்கு பதிலாக 6 டைம்ஸ் ஹைட் எடுத்துக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த பேஸுக்கு பதிலாக மட்டும் 6 டைம்ஸ் ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6h × h அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ தான் 1734. மல்டிபிள் இருக்க 6 அங்கே வந்து டிவைட் ஆகிடும். h × h² போட்டுக்கலாம். ஸோ 1734 / 6ன்னு கிடைக்குது. 6 டேபிள் இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 டைம்ஸ் 12 கிடைக்கும், பேலன்ஸ் 5, 8s are 289 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகிடும். இப்போ √289, 17s are 289 கிடைக்கும். இப்போ ஹைட் வந்து 17 சென்டிமீட்டர் தான் கரெக்டு. 17 சென்டிமீட்டர் இருக்க ஆப்ஷன் உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. பேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் பேஸ் மட்டும் கேட்டாங்கன்னா இங்கே கண்டுபிடிக்கணும். 6 டைம்ஸ் ஹைட்டு தானே பேஸ். அப்போ 6 17ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தால் 102 கிடச்சிருக்கும். ஸோ பேஸ் 102, ஹைட் 17 அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன். How many pair of possible integers are there that give you the product of -63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் எழுதணும், அதை மல்டிபிள் பண்ணால் -63 வரணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின்.
நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் வரும். அப்போ 1 × 63 63 வரும் நமக்கு. ஆனால் -63 வேணும். அப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மைனஸ் போட்டிருக்கணும். அப்போ -1 மல்டிபிள் பை 63ன்றது -63 கிடைக்கும். இது ஒரு பேர். அதே மாதிரி இப்போ இந்த மைனஸ் சைனை நம்ம மாற்றி கூட போடலாம்ல. இப்போ 1 மல்டிபிள் பை -63 பண்ணால் கூட அதே -63 தான் கிடைக்கும். நம்ம மல்டிப்ளிகேஷனில் பிக் நம்பர் சைன் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். 2 டேபிளில் 63 வராது, ஆனால் 3 டேபிளில் வரும்ல. 3 டேபிளில் 21 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே 3க்கு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். -63 வருது. அதே மைனஸை 21க்கு போட்டால் இன்னொரு பேர் ஃபார்ம் ஆகும். அதாவது +3 கூட -21 மல்டிபிள் பண்ணால் கூட அதே -63 தான் கிடைக்கும். -1, 63 ஒரு பேர், 1, -63. ஸோ அடுத்து வந்து 4 டேபிள், 5, 6 அப்படி லைனாக பார்த்துட்டே வரும்போது நமக்கு 9 டேபிளில் தான் கிடைக்கும். 9 7s are. ஸோ 9 7s are -9 × 7 அப்படின்றது ஒரு பேர். அதே மாதிரி +9ஐயும் -7ஐயும் மல்டிபிள் பண்ணால் கூட என்ன தான் கிடைக்கும்? -63 அப்படின்றது கிடைக்கும். அதான் உங்களோட கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. -63 ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள் இன்டிஜர்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களோட கேள்வி. இதெல்லாம் தான் அதோட பேர்ஸ். ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட 6 பேர்ஸ் கிடச்சிருக்கு. அதனால 4th ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் சப்மரீன் இஸ் அட் 123 feet பிலோ த sea level அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுதான் sea levelனு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து கீழே 123 feetல இருக்குது அப்படின்னா, இப்போ sea levelலேருந்து மேலே போகும்போது வந்து பாசிட்டிவ் இன்டிஜரும் கீழே வரும்போது நெகட்டிவ் இன்டிஜரும் நம்ம எடுக்கணும். நெகட்டிவ் இன்டிஜர்னால் -1 -2 அந்த மாதிரி அந்த சப்மரின் இருந்த பிளேஸ் வந்து -123 feetல இருக்குது. தென் இட் மூவ்ஸ் அப் 25 feet. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா 25 feet மேலே ஏறி வந்தது. இப்போ மேலே ஏறும்போது பாசிட்டிவ், அதனால +25 feet மேலே ஏறி இருக்கு. அண்ட் கோஸ் டவுன் பிலோ 18 feet. 25 feet மேலே ஏறிட்டு திருப்பி அங்கேருந்து என்ன இருக்குன்னா 18 feet வந்து கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே இறங்கும் போது நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட கொஸ்டின். இதில் முதல்ல சப்மரின் இருந்த பிளேஸ் வந்து -123, அதுலேருந்து +25 வந்து மேலே ஏறி இருக்கு, மூவ்ஸ் அப். அப்புறம் 18 வந்து கோஸ் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -18 ஆயிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ரேஞ்சில் வந்து உங்களோட சப்மரின் இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ -123, 25யும் 18 என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்குது. அப்போ இது +7 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ 123 + 7 அப்படின்றது வந்து 116. பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால -116ன்றது தான் கரெக்டான ஃபீட். அதில் தான் இருக்கும் இந்த 2 சேஞ்சஸும் நடந்ததுக்கப்புறம். அதனால் உங்கள் 3rd ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் இன் 1 minute. 1 minute அந்த செகண்ட் அந்த லாங் முள் இருக்குல்ல கிளாக்ல, அது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கும். இஃப் இட் லென்த் இஸ் 126 millimeter இருந்துச்சுன்னா 1 minute அப்படின்றது அந்த கம்ப்ளீட் சர்க்கிள்க்கு ஆகும். செகண்ட் இருக்கிற அந்த முள்ளை பார்க்கும்போது. அப்போ இது கடந்த மொத்த தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, லென்த் கேட்டிருக்காங்க. இந்த முள்ளோட லென்த் வந்து 126 mm இருந்தால் தான் உங்களோட கொஸ்டின். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் போட்டால் போதும். 2πr தான் உங்களோட ஃபார்முலா சர்க்கிள்க்கு. 2 × பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 126. அப்போ இங்கே 126ன்னு எழுதிக்கலாம். 7 டேபிளில் 7 1s are, இங்கே 1s are 8 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இங்கே 2 × 22 வந்து 44 மல்டிபிள் பை 18. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 792 millimeter கிடைக்குது. அப்போ இவ்வளோ லென்த் வந்து உங்களோட ஹேண்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக கொடுத்துருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.